குட்டியும் அவனது ஸ்பெஷல் காரும். குட்டின்னு ஒரு குட்டி பையன். அவன்கிட்ட ஒரு பெரிய பெட்டி நிறைய பழைய பிளாஸ்டிக் பொம்மைகள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் உடைஞ்சு போயிருந்தாலும் அதை யாருக்கும் கொடுக்காம ரொம்ப பத்திரமா வச்சிருக்கான். ஒரு நாள் அவனோட மாமா டவுன்ல இருந்து வராரு. அவர் ஒரு சூப்பரான பளபளன்னு இருக்கிற சிவப்பு கலர் ரிமோட் கார் வச்சிருக்காரு. அது வேகமா ஓடும், அதுல லைட் எல்லாம் கூட எரியும். மாமா சொல்றாரு, குட்டி, இந்த அருமையான காரை நான் உனக்கு தர்றேன். ஆனா ரூம்ல இடம் இல்லையே. அதனால முதல்ல அந்த பழைய உடைஞ்சு போன பொம்மைகளை யாருக்காவது கொடுத்துடு அப்படின்னு சொல்றாரு. குட்டி தன்னோட பழைய பொம்மைகளை பார்க்கறான். என்கிட்ட இவ்வளவு பொம்மைகள் இருக்கே, இதையெல்லாம் கொடுத்துட்டா அப்புறம் என்கிட்ட ஒண்ணுமே இருக்காதே அப்படின்னு பயப்படுறான். அப்புறம் அந்த புது சிவப்பு காரை பார்க்கறான். அந்த பழைய பொம்மைகள் எல்லாத்தையும் விட இந்த ஒரு கார் ரொம்ப பெருசு, ரொம்ப ஸ்பெஷல். நாம வீணான பொருளை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்தை விட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு அவனுக்கு புரியுது. குட்டி உடனே அந்த பழைய பொம்மை பெட்டிய பக்கத்துல இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டான். மாமா அவனுக்கு அந்த புது காரை கொடுத்தாரு. இப்ப குட்டி அந்த ஸ்பெஷல் காரை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா விளையாடுறான். கதையின் நீதி: நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுனால நாம ஏழை ஆக மாட்டோம். சொல்லப்போனா அந்த மனசு தான் நமக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் வந்து சேர்றதுக்கு வழிவகுக்கும். நன்றி, வணக்கம்.